படமா டிக்கெட் எடுக்காதவங்களுக்கு செம பெரிய ட்ரீட் ப்ரோ. நல்லா இருக்குது டேரு, சூப்பராக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க ப்ரோ. இல்லை ப்ரோ, நல்லா இல்லை ப்ரோ. அவர் முகேஷ் அவர் பேசுறது முத கொண்டு 3Dல பார்க்கலாம், சூப்பராக இருந்தது. செம்மண்ணா, வேறு லெவலு. சூர்யா ஃபேன்னா செம்மையாக இருந்தார். ஏன் ரொம்ப நல்லாவே இருந்தார். எல்லாமே பார்க்கலாம், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். பிச்சு பின்னிட்டார் சிவா. நாட் சாட்டிஸ்ஃபை. படம் ரொம்ப ஸ்லோ ப்ரோ. ரொம்ப சவுண்டிங்ஸ்லாம் சரியில்லை, ரொம்ப கத்திக்கிட்டே இருக்காங்க. அண்ட் ரொம்ப எப்படி சொல்கிறது, பாஸ்ட் சீக்வன்ஸு ரொம்ப ஏன் பாஸ்ட்டு ப்ரெசென்ட் எப்படி கனெக்ட்னு சொல்ல, அதுவும் கங்குவா 2க்கு லேட் கொடுத்துறாங்க. சொல்லலை லீடு எப்படி வருது ஏன் வருதுன்னே சொல்லலை. அது படம் கிளைமேக்ஸ்லாம் லாஜிக்கே இல்லாமல் இருந்துச்சு. பார்ட் 1 எங்களுக்கு வந்து வேணாம் விட்டுருங்க அப்படி ஆயிடுச்சு. அதுக்கு பார்ட் 2 எப்படி ஹைப் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்லேருந்தே ரொம்ப ஸ்லோவாக போனதுலேருந்து கடைசி கார்த்தி கேமியோ ரொம்ப ஒர்க் அவுட் ஆகலை, விட்டா போதுன்னு ஆயிடுச்சு. எதுக்கடா கார்த்தி அப்படி இப்படிலாம் ஆயிடுச்சு. சூர்யா அவரோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ப்ரோ. சூர்யா நல்லாவே பண்ணியிருக்காரு. அவர் பாடி பழைய இது ஒன் மேன் ஷோன்னே சொல்லலாம், நல்லா பண்ணியிருக்காரு. அவர் குறை சொல்லவே முடியாது. பட் சிவா தான் சொதப்பிட்டார். கரெக்டாக அப்படி தான். என்ன ப்ரோ பண்ணார், இது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிருக்காரு. அவர் வேலையை காமிச்சிட்டாரு. லாஜிக்கல் மிஸ்டேக். கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப ப்ரெசன்ட் சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃபில் ப்ரெசன்ட் சீக்வன்ஸ் வரும்போது சரி ஓகே நல்லா இருக்குன்னு தான் நினச்சேன். ஸோ சூர்யாவோட லுக் வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. யோகி பாபு கிங்ஸ்லே காமெடிஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் இந்த பாஸ்ட் சீக்வன்ஸ் ஆரம்பிச்சதுலேருந்து கிளைமேக்ஸ் வரும்போது ரொம்ப லாஜிக்கல் எரர்ஸு, ரொம்ப ஸ்லோவாகி இதாகிடுச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் வாய்ப்பே இல்லை ப்ரோ. ஏன்னா ரொம்ப சவுண்டிங்லாம் ரொம்ப தலைவலிக்குது. அவ்வளோ சவுண்டிங்ஸ் ரொம்ப கத்துறாங்க. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் ரொம்ப பிடிக்கிறது கஷ்டம் ப்ரோ. ஏன்னா அவங்க பேசுகிறதே கேட்கவே இல்லை, அப்படி இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப அதிகமாக வச்சுருந்தாங்களா என்னன்னு தெரில. அவங்க பேசுகிறதே பாதி தான் கேட்டுச்சு. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்படி ரீச் ஆகும்னு தெரில. படத்தில் சூர்யா சார் ஆக்டிங் சூப்பராக இருக்குது. ஏன்னா அவர் தான் படத்தை கம்ப்ளீட்டாக எடுத்து நிறுத்தியிருக்கிறாரு. அவ்வளோ ஃப்ரேம்லேயும் அவர் வந்து டிஃப்ரெண்ட்டான அந்த எமோஷன்ஸை காட்டுறது, கோவத்தை காட்டுறது, அன்பை காட்டுறது, அழுகிறது, எல்லா இமோஷன்ஸையும் வந்து சூர்யா பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு படத்தில். சூர்யா அடுத்த பரிணாமத்துக்கு போயிருக்காருன்னு சொல்லலாம். 3D வைஸ் படம் நல்லாயிருக்கு. நம்ம ஊரில் அவ்வளோதான் 3D ப்ரெசென்ட் பண்ண முடியும். 2Dயில் பார்க்குறது பெஸ்ட்டுன்னு எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா நல்ல பிளாட்ஃபார்ம் கதை. அதை வந்து 3Dயில் பார்க்கும்போது சில டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. அது 2Dயில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா பிரைட்டாக இருக்கும் படம். சூப்பராக வந்துடும். ஃபேமிலி ஆடியன்ஸ் படம் தான். ஃபேமிலி ஆடியன்ஸ், குழந்தைங்க எல்லாருமே வந்து பார்க்கலாம். எல்லாருக்குமான கதைக்களத்தை தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து எல்லாருமே வந்து பார்க்கலாம். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்து பார்க்கலாம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், குழந்தைங்களோட வந்து பார்க்கலாம். அப்படி தான் இருக்குது படமா. டிக்கெட் எடுக்காதவங்களுக்கு செம பெரிய ட்ரீட்டு ப்ரோ. இல்லை ப்ரோ, டிஸப்பாயின்மெண்ட் தான். மேக்கிங் வைஸ் மட்டும் தான் ஓகேவா இருந்துச்சு. மற்றபடி ஸ்க்ரீன் ப்ளே, கதை வைஸ் கஷ்டப்பட்டுருக்காங்க செம்மையாக. ஆனால் அந்த கதையில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருந்தா நாங்கள் கஷ்டப்படாமல் வந்திருப்போம். அதுக்கு மட்டும்தான். மற்றபடி எல்லாம் ஓகே. அதெல்லாம் இருந்துச்சு ப்ரோ. 3Dயில் திஷா பட்டானியை கிட்ட காட்டினது அதெல்லாம் எல்லாம் ஓகே. அந்த கதை தான் கொஞ்சம் ரொம்ப இடிக்குது. ஐயோ ப்ரோ, அதெல்லாம் கம்பேரே பண்ணாதீங்க ப்ரோ. முதல்ல ப்ரோ தமிழ் படத்தை கொண்டாடலாம் ப்ரோ. அதுக்குன்னு வந்து நான் ஃபேக்காக சொல்ல முடியாதுல்ல. இந்த படம் சூப்பராக இருக்குது எல்லோரும் வந்து பாருங்கள் அப்படின்னு. ஆனஸ்ட்டாக எனக்கு தோணுது பெருசாக அவ்வளோ கொண்டாட வேண்டிய படம்லாம் இல்லை, நார்மல். ஆனால் மற்றபடி எப்படி சொல்கிறது, அவங்களோட கஷ்டப்பட்டதெல்லாம் அப்படியே தெரியுது, நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் கதை வைஸ் கொஞ்சம் அது மட்டும்தான். மற்றபடி ஓகே. ஓகே 10,000 ப்ரோ எவ்வளோ ஸ்க்ரீனில் வந்தாலும் கதை நல்லா இருந்தால் அவங்களே ஸ்க்ரீன் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ப்ரோ. கதை நல்லா இல்லைனா கண்டிப்பாக எடுத்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு அமரன் தான் ஓடுன்னு நினைக்கிறேன் இன்னும் 1 வீக்கில். ப்ரோ இல்லை ப்ரோ, நல்லா இல்லை ப்ரோ. இல்லை போய் இல்லை ப்ரோ, ஆவரேஜ் தான் ப்ரோ படம். சூர்யா ஆக்டிங் நல்லா இருக்குது ப்ரோ. மற்றபடி ஸ்டோரி அதெல்லாம் எதுவுமே பெருசாக இல்லை. அது படம் பாருங்கள், படத்தோட பாருங்கள், அது அப்போ தான் நல்லாயிருக்கும். 3D அதான் ப்ரோ, விஷுவலாக 3D ஐமேக்ஸ் அந்த மாதிரி போய் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். மற்றபடி பெருசாக காமெடி அதுவும் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. சும்மா பார்க்கலாம் ப்ரோ, அவ்வளோதான். விஷுவல்ஸ்க்காக படம் எனக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபை ஆகலை. கமர்ஷியல் ஃபிலிமாக பார்த்தா குட் ஃபிலிம், மஸ்ட் வாட்ச் ஃபிலிம், குட் ஃபிலிம். ஒரு தடவை பார்க்கலாங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. சூர்யா நல்லா எஃபோர்ட் போட்டிருக்காரு. அவர் ரொம்ப சார்மிங்காக ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு இந்த 2024 இருக்கிற சீன்ஸு சார்மிங்காக ஆக்ட் பண்ணியிருக்காரு. அது நல்லாயிருக்கு. மற்றபடி பீரியடிக் போர்ஷன்லாம் நல்லாயிருக்கு. இன்டென்ஷனலாக நிறைய விஷயங்கள் கொண்டு வந்த மாதிரி இருக்குது.
சூர்யாவோட என்ன சொல்கிறது, அவரோட பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் ஆஸ் யூஷுவல் இருக்கு, மற்ற எல்லா மூவிஸில் இருக்க மாதிரியே இருக்குது. ஆனால் இதுக்குன்னு பாடிக்கு சேஞ்சஸ் தான் நிறையா எஃபர்ட் போட்டிருக்காரு. சிறுத்தை சிவா படம் மாதிரியே தான் இருந்தது. எல்லாம் வி வெர்ஷன் மூவி எடுத்தார்ல ஒரு அஜித் தலை வச்சு, அந்த மாதிரி அதே வெர்ஷனில் வர மாதிரி சேம் இது. ஸ்க்ரீன் ப்ளே அதே மாதிரி தான் இருந்தது. அவர் ஃபிலிம் டிப்பிக்கலாக அவர் ஃபிலிம் நல்லா தெரியுது. ஃபேமிலி ஆடியன்ஸாக பார்க்கலாம். ஆமாம், நமக்கு பார்க்குறனால அப்படி இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸாக பார்க்குறவங்க பார்க்கலாம். டிஷா பத்தானியோட சீன்ஸ் மட்டும் கொஞ்சம் அவங்கள கொண்டு வந்து வேணும்னே கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்காக கொஞ்சம் கிளாமரஸாக காட்டணுங்கிறதுக்காக காட்டியிருக்காங்க. மற்றபடி அவங்களோட போர்ஷன் எதுவுமே எனக்கு தெரிஞ்ச படத்துக்கு தேவைன்னு தோணலை. சின்ன பசங்க பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த சிஜிஐ எல்லாம் சின்ன பசங்க பார்க்குற மாதிரி இருக்குது. 3D வெர்ஷன் நல்லா இருக்குது, அது சொல்லி ஆகணும். விஷுவல் நல்லா பண்ணியிருக்காங்க. 3D சொல்லி ஆகணும். அந்த ஸ்மோக்கிங் ஆட் வரும்ல, அந்த ஸ்மோக்கிங் ஆட்லேருந்து எண்ட் டு எண்டு எல்லாமே 3Dயில் தான் இருந்தது. நீங்கள் முகேஷ் அவர் பேசுறது முதல் கொண்டு 3Dயில் பார்க்கலாம். சூப்பராக இருந்தது. ஒன் டைம் வாட்சபிள் ப்ரோ, ஒன் டைம் டீசெண்டான. அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு, அவர் மட்டும்தான் சூப்பராக பண்ணியிருக்காரு, அதான் பிரச்சனை. இன்னும் ஒரு 2-3 பேர் வந்து கேஸ்டிங் போட்டிருக்காங்க, அவங்களாம் வந்து பெட்டராக பண்ணியிருக்கலான்னு தோணுச்சு. பட் அது மிஸ் ஆயிடுச்சு. எனக்கு பர்சனலாக ஒர்க் அவுட் ஆகல. பட் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. சிவான் அவங்க டீம் எல்லாருமே நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. பட் அது எவிடெண்ட்டாக தெரியுது படத்தில், விஎஃப்எக்ஸ்லாம். அதை தாண்டி கதையில் எதுவுமே இல்லாதனால ஃபேண்டசி ஆடியன்ஸ், ஃபேண்டசி ஃபிலிம்ஸ்லாம் பிடிச்சவங்க பார்க்கலாம். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. இன்னும் இந்த டிஃப்ரெண்ட்டானாக்கா இப்போ நம்ம பாகுபலி இந்த மாதிரி நம்ம கர்நாடகா மலையாளம்லாம் பண்ணி பார்த்துருக்கோம். தமிழில் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க. உண்மையாக மக்கள் இது பார்க்கணும். பார்க்குறது என்ன விஷயம்னாக்கா இப்போ நல்லா இருக்குது அப்படின்னு பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட் டைம் இப்படி பண்ணியிருக்காங்கல்ல, அதுக்காகவே பாராட்டலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா சிஜி ஒர்க் மாதிரி தெரியல, பட் பெட்டராகவே பண்ணியிருக்காரு. சிவா சார் எஃபெக்ட் பண்ணல, இந்தமாரி பண்ணியிருப்பார். ஏன்னா இதுக்கு முன்னாடி படம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி ஆடியன்ஸு, இது ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கலாம். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போது நம்ம தமிழ் படத்துலேயே இந்தமாரி ஒரு படம் இருக்குது. இப்போ நம்ம நார்மலாக சொல்கிறோம்ல பாகுபலிலாம் இருக்குது, அந்தமாரி நம்ம தெலுங்கு கர்நாடகா அந்தமாரி படம் வரும்போது தமிழ் படத்தில் இப்படி ஒரு படம் இருக்குதுன்னு கண்டிப்பாக ஹிஸ்ட்ரியில் பேசலாம். ஒருத்தச்சு நான் பார்த்ததுக்கு ஒருத்தர் என்ன சூர்யா மனக்கட்டு பண்ணியிருக்காரு. பார்க்கலாம், கண்டிப்பாக பாருங்கள். லீடு கொடுத்துருக்காங்க பார்ட் 2க்கு. ஸோ அதுவும் மக்களுக்கு தான் பெட்டராகவே இருக்குது, நல்லா இருந்துச்சு. எதிர்பார்க்கல, பட் அது முன்னாடியே என்ன பண்ணி ரிவீல் பண்ணிட்டாங்க. அதனால் ஓகே, ஒரு வாரம் நம்ம எதிர்பார்த்ததில் கொஞ்சம் பெட்டராகவே இருந்தது. இதுக்கப்புறம் பார்ப்போம். செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக பார்ப்போம். கண்டிப்பாக அதுவே பிஜிஎம்லாம் உண்மையாக டிஎஸ்பி பெட்டராக பண்ணியிருக்காரு. மக்கள் வரவேற்பு கொடுக்கணும். இல்லைனா தமிழ் படத்துக்கு இதுக்கப்புறம் வரவங்க யாரும் நடிக்க மாட்டாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கர்நாடகா இந்த மலையாளம் தெலுங்குன்னு போகும்போது நமக்கு தமிழ் படம்னு ஒன்று ஒத்துழைப்பு கொடுத்தா தான் அடுத்து வர நடிகர்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா விஜய் யாரும் வரப்போகிறது இல்லை, அஜித்லாம். இவங்களுக்கு பேட்டர்னில் அவங்க இருக்காங்க. கண்டிப்பாக வந்தால் பெட்டராக இருக்கும். இதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பார்த்தாங்கன்னா இன்னும் புதுசாக எடுப்பாங்கல்ல. இல்லாத ஒரு விஷயம் பண்ணும்போது இப்போ நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ காந்தாரா சொல்லலாம். ரீசெண்டாக அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஹிட்டானு அது மக்கள் அந்த இதை ஏற்றுக்கிறாங்க. அந்தமாரி இந்தமாரி கதையை ஏற்றுக்கினா தான் அடுத்து வர ஹீரோஸ்லாம் நடிப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டராக. தேங்க்யூ ப்ரோ. நல்லா இருந்துச்சு, சூப்பராக பண்ணியிருந்தாரு. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ப்ரோ. 3Dயில் பார்க்கலாம் ப்ரோ, நல்லா இருந்துச்சு 3D. இது நல்லா இருக்குது ப்ரோ, நல்லா வந்திருக்கு, நல்லா ஹாலிவுட் ரேஞ்சுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. நல்லா இது ப்ரோ, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துருக்காரு ப்ரோ, கொஞ்சம் இதாக தான் இருக்காரு. அந்த மாதிரி கமர்ஷியலாக எடுத்துகிட்டு இப்போ இதாக எடுத்துருக்காரு, நல்லா தான் இருக்குது ப்ரோ. சூர்யா சார் நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. அவர் கடைசியில் ஒரு 10 நிமிஷம் சூப்பராக பண்ணிட்டாங்க ப்ரோ, நல்லா இருக்கு. சிவா இருக்காரா ப்ரோ? ஸ்க்ரீன் ப்ளே பூராக இருக்குது, மேக்கிங் நல்லா இருக்குது ப்ரோ. நாட் ஒர்த்தி வாட்ச். 3D நல்லா இருக்குது, பட் 3Dக்காக பார்க்கணுமான்னு தெரியல. ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் வீக்காக இருக்குது. இல்லை, அவர் நடிச்சு தான் இருக்கார், ரொம்ப நாளாக இல்லை. அவர் படம் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கு. அவர் ஆக்டிங் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா பண்ணிருக்காரு. படத்தோட மேக்கிங், ஆக்டிங், கேஸ்டிங் எல்லாமே நல்லா இருக்குது. சொல்கிற மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே ஸ்கிரிப்ட் வைஸ் தான் வீக்காக இருக்குது கொஞ்சம். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச சர்ப்ரைஸ் தான், அதை நான் ஏன் ரிவீல் பண்ணோம், அதை பார்த்துக்கலாம். அது இருக்கிறது உண்மை தான். அது தேங்க்யூ. படம் ஆக்சுவலி ரொம்ப சூப்பராக இருக்குண்ணா, நல்லா இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப நாள் கழிச்சு அந்த இப்போது ரீசெண்டாக நம்ம அந்த கல்கி பார்த்துருப்போம். ஸோ அந்தளவுக்கு கிராண்டியரான படம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் வரல. ஸோ இப்போ இது வந்து ஒரு கிரேட் எஃபெக்ட்டு. ஸோ அந்த டீமுக்கு ரொம்பவே ஒரு கங்காட்ஸ் பண்ணணும், நல்லா இருந்துச்சு. சிவா கிட்டே இந்த எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஆக்சுவலி. இவ்வளோ நாள் பார்த்தோம், அவர் ஒரு மாதிரி அந்த கமர்ஷியல் அவரோட இதுபடி பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஜனரஞ்சகம்னு சொல்லுவார் அவர், ஜனரஞ்சக சினிமா. ஸோ அது ஆக்சுவலி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல விஷயம், அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருக்குன்னு நினைக்கிறேன்.
இல்லை இருந்துச்சு ஆக்சுவலி ரொம்பவே இருந்துச்சு. பட்டு ப்ரெசன்ட் போர்ஷன் மட்டும்தான் கொஞ்சம் சின்னதாக எனக்கு ஒரு சின்ன இது. ஏன்னா அதே மாதிரி அந்த ஒரு ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு படம். அந்த ஒரு 2.5 மணி நேரன்றது இன்னும் கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு ப்ரெசன்ட் போர்ஷன்லாம். சூர்யாலாம் வேறு லெவல். அவர் அந்த 40 ஆல்மோஸ்ட் 50 இயர்ஸு அந்த 6 பேக்லாம் இது பண்ணுறப்போ என்னால் நம்பவே முடியல. செம எஃபெக்ட் அவர் சூப்பராக பண்ணியிருக்கார். இஷா பட்டானி அவங்களுக்கு ஏற்ற போர்ஷன்ஸ் இது பண்ணியிருக்காங்க. அதான் அந்த ப்ரெசன்ட் போர்ஷனில் மட்டும் இருக்கிற மாதிரி வந்திருக்கு. நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் மேபி அவங்களோட இது இன்னும் லீடு நல்லா இருக்குது. அதான் அந்த லைக் பாகுபலியில் நம்ம பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த ஏன் வந்து பாகுபலியை வந்து கொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட் பார்ட்டில் முடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இதில் வந்து ஒரு கனெக்ட் ஒன்று இருக்குது. அந்த அவங்க அந்த பையன் ஒரு பையனை கூட வச்சுட்ருப்பார். அந்த பையனுக்கும் இவருக்கும் என்ன கனெக்டு என்ன இது அப்படின்றது வந்து செகண்ட் பார்ட்டில் மேபி சொல்லலாம். பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இதாகும். அந்த எமோஷனலாக சில விஷயம் நல்லா கனெக்ட் ஆகுது. நல்லா இருக்குது.